ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியஸ். உடலுக்கு நல்ல ஒரு பலத்தையும் எலும்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் தரக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எலும்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் தரக்கூடியது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் வெள்ளை கலர் உருட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு உளுந்து சிவந்து வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். உளுந்தை கருக விட்டுட்டிங்கன்னா ஆடிக்குமாயம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். உளுந்து நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு கமகமான வாசனை கிடைக்கும். அந்த டயத்தில் உளுந்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு கப் உளுந்துக்கு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் ஃப்ரைங் பேனில் மாற்றிட்டு சிவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 1/4 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி பொரிஞ்சு வரணும். அதாவது நம்ம ஆட் பண்ண அரிசி டபுளாக மாதிரி உப்பி வரும். ஆனால் சிவந்து வரக்கூடாது. பொரியரிசி மாதிரி பொரிய விடாமல் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அரிசி டபுளான பிறகு நல்லா ஒயிட்டாக மாறி வரும். அந்த டயத்தில் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இருக்கும். கப்பிகள் இருக்கும். மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பெரிய கப்பால் ஒரு கப் ஃபைனான பவுடராக எனக்கு கிடச்சிது. பவுடர் நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்ம ஆடிக்குமாயம் சாப்பிட்றப்ப வாயில் வச்சோடே அப்படியே கரைஞ்சி போகும். ஒரு கப் மாவுக்கு 3.5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தண்ணியை மொத்தமாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். மறுபடியும் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3.5 கப் தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா, மீதி 1 கப் தண்ணியை வெல்லம் கரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 கப் துருவிய வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் மாவுக்கு 1 கப் துருவிய வெல்லம் நான் எடுத்திருக்கேன். 1.25 கப் வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் கரையிற அந்த கேப்பில் ஸ்டவ் மேலே ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசலை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். மாவுங்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். மாவு கட்டாயமாக கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம மாவை கரைச்சிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கட்டி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. கைவிடாமல் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாத்திரத்தில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நம்ம ஆட் பண்ணக்கூடிய மாவு டபுளாக மாறி இருக்கும். அதே டயத்தில் மாவோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக கிடைக்கும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். நான் செய்கிற மாதிரி மாவை அப்பப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அதன் பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். வெள்ளத்தில் தூசிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணக்கூடிய வெள்ளை கரைசலும் அந்த உளுந்து மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரும். ஸ்டவ்வை மட்டும் லோ அண்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடிப்பிடிக்கவே பிடிக்காது. நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா உளுந்து களி மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. நம்ம பாசிப்பருப்பும் பச்சரிசி ஆட் பண்ணுறதுனால அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. வாயில் வச்ச உடனே அப்படி அந்த அளவுக்கு மெல்ட் ஆகி போனது. அதனால் மாவோட பக்குவம் மட்டும் நல்ல ஃபைன் பவுடரை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓரப்பகுதியில் நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த இடத்துல நான் 4 டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீ அதிகம் விரும்புகிறதா இருந்தால் நீங்கள் அதிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டு அந்த மாதிரி கூடவோ குறைச்சா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். மாவு எடுத்து விடுறப்ப அப்படியே ஸ்லோவாக விழும். அந்த பக்கம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்ச பிறகு கட் பண்ணி கேக் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு தரலாம். நான் டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆடி கும்மாயம் நம்ம வீக்லி ஒன்ஸ் அதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாவு இது மாதிரி ஸ்லோவாக விழுகிறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக இந்த ஆடி கும்மாயத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னால் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.